33வது ஜூனியர் தேசிய த்ரோபால் சாம்பியன்ஷிப் தமிழ்நாடு ஆண்கள் அணி வெற்றி பெற்று சென்னை திரும்பிய வீரர்களுக்கு பெரம்பூர் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 33வது ஜூனியர் தேசிய த்ரோபால் சாம்பியன்ஷிப் போட்டிகள் 26/12/2025 முதல் 28/12/2025 வரை உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்றது. இந்த தேசிய அளவிலான போட்டியில் இந்தியா முழுவதும் இருந்து 19 மாநில அணிகள் பங்கேற்றன. இந்த போட்டிகளில் தமிழ்நாடு ஜூனியர் ஆண்கள் த்ரோபால் அணி 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது. முதல் முறையாக தமிழ்நாடு அணி தேசிய அளவில் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வெற்றி பெற்ற தமிழ்நாடு அணிக்கு தேசிய த்ரோபால் சங்க தலைவர் அவர்களால் கோப்பை வழங்கப்பட்டது. இந்த அபார வெற்றிக்காக தமிழ்நாடு த்ரோபால் சங்கத்தின் தலைவர் திரு சி.டி. விவேகானந்தன், தலைமை நிர்வாகி தலைவர் திரு என். கருணாநிதி, பொதுச் செயலாளர் திரு சி. சர்வேசன், பொருளாளர் திரு பி. மணி ஆகியோர் வெற்றி பெற்ற வீரர்கள், பயிற்சியாளர் மற்றும் குழு நிர்வாகியை வாழ்த்துக்களுடன் பாராட்டினர். வெற்றி பெற்ற தமிழ்நாடு அணியை மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற வீரர்கள் இன்று சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் விளையாட்டு ஆர்வலர்கள், த்ரோபால் வீரர்கள் மற்றும் விளையாட்டு நிர்வாகிகள் ரயில் நிலையங்களில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வரலாற்று வெற்றி தமிழ்நாட்டில் த்ரோபால் விளையாட்டின் வளர்ச்சிக்கும் இளம் வீரர்களின் ஊக்கத்திற்கும் பெரும் தூண்டுதலாக அமையும் என தமிழ்நாடு த்ரோபால் சங்கம் தெரிவித்துள்ளது. வணக்கம், என் பேர் ரூபன். இப்போ நடந்து முடிஞ்ச 33rd சப் ஜூனியர் நேஷனல் த்ரோபால் சாம்பியன்ஷிப்பில் நாங்கள் செகண்ட் பிளேஸ் வின் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு சார்பாக. இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம வின் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட த்ரோபால் அசோசியேஷன் செக்ரட்டரி சார் ஜெனரல் செக்ரட்டரி சார் மிஸ்டர் சர்வேசன் சாருக்கும், அதுவும் இல்லாமல் ஜாயின்ட் செக்ரட்டரி சார் பிரபு சாருக்கும் நல்ல ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் நான். அதுவும் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ், ஃபுட்டு எல்லாமே நாங்கள் பசங்களே தான் கொஞ்சம் பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் 19 ஸ்டேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் நாங்கள் செகண்ட் பொசிஷன் வின் பண்ணியிருக்கோம். அப்புறம் குவார்டர் ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக தான். அந்த குவார்டர் ஃபைனல்ஸ் வெஸ்ட் பெங்கால் கூட விளாட்னோம், செமி ஹரியானா கூட விளாட்னோம், ஃபைனல்ஸ் மும்பை கூட வின் பண்ண வேண்டிய மேட்ச் தான் அது. பட் லாஸ்ட் ஒரு 24, அவங்க 25, நாங்கள் 24, அந்த பாயிண்டில் தான் நாங்கள் தோற்றோம். மற்றபடி எல்லாம் அதுவும் இல்லாமல் அங்கே கிளைமேட்டிக் வெதர் ரொம்ப சேஞ்சாக இருக்குது. இங்கே இருக்கிறத விட அங்கே இந்த டைமில் அங்கே மேட்ச் போட்டாங்க, அங்கே விளையாடவே முடியல, வெளியவே வர முடியல. மேட்ச்சுக்கு போயிட்டு நாங்கள் ஃபுல்லாக வார்ம் அப் பண்ணுறதா இருக்குது. அது மட்டும் தான், மீதி எதுவுமே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப மகிழ்ச்சி தருதுண்ணா, ரொம்ப மகிழ்ச்சி தருது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கவர்மெண்ட் சைட்லேருந்தும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அசோசியேஷன் செக்ரட்டரி சார் அவங்க எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமுக்கு இப்போ நாங்கள் எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே நாங்களே விளையாடிட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ இவங்களுக்காவது ஏதாவது வருமா, ஒரு சான்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இருக்கோம் இத்தனை நாள் வரைக்கும் கேமில். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். பேர் ரூபன். நான் இந்த டீமோட மேனேஜராக இருக்கேன். இவர் கோச்சாக இருக்காரு, டீம் கோச்சாக இருக்காரு.